ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய கூலி படம் வந்துன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு தான் வேறு லெவலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த படத்துலேருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட், இதுதான் கடைசி அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னன்றதை பார்ப்போம். ஸோ இதன்படி வந்ததுன்னா இந்த கூலி படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்ததுன்னா ஒரு 25 செகண்ட்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகி இந்த ஆகஸ்ட் மந்தோட 50 வருஷம் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு விழாவே நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ்னால் பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஆனால் அது ரஜினிகாந்த் அவர்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஒரு மேக்கிங், அதாவது ஒரு வீடியோ மாதிரி வந்து எடிட்டிங் பண்ணி அதை வந்து படத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ சாரி, பேக்ரவுண்டில் வந்து நாய்ஸ் வாய்ஸ் கேட்கும். ஸோ அதனால் கண்டுக்காதீங்க. ஒரு வீடியோ மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அந்த வீடியோ வந்து படத்தோடைய ஸ்டார்டிங்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ எப்படி லியோவில் வந்து தளபதி அப்படின்னு டைட்டில் கார்டுக்கு ஏற்ற கண்ணை வச்சு தளபதி விஜய் அவருடைய கண்ணை வச்சு ஒரு மாஸ் எடிட்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தலைவருக்கு ஒரு மாசாக இருக்க போது. ஸோ அதே மாதிரி வந்ததுன்னா ஒரு பிக்சர் வந்து அனிருத் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அனிருத் அவருடைய டீம் எல்லாரும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டில் வந்து தலைவர் அவர்கள் அந்த அண்ணாமலை போஸ், அந்த ஒரு பீடி குடிக்கிற அந்த ஒரு போஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு தான் சொல்லணும். ஸோ மாசாக இருந்துச்சு. அண்டு நம்ம லோகேஷ் அண்டு அனிருத் இவங்க எப்போதுமே ஒரு படம் பண்ணாங்க அப்படின்னா, படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கை கோர்த்து நிற்கிறது அண்டு 2 பேரும் இருக்கிற அந்த ஒரு இது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லோகேஷ் அனிருத் நிற்கிறாங்க. பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் அவருடைய கண்ணை ஃபோக்கஸ் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி லியோவுக்கும் வந்துச்சு அண்ட் விக்ரமுக்கும் வந்துச்சு. அதே மாதிரி இதுலேயே வந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த கூலி படத்தோடைய ட்ரைலர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் ஹிந்தி வெர்ஷனில் வந்து இப்போ போய் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்சீன் இதெல்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அன்சீன் ஃபோட்டோஸ் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ தலைவர் அவர்கள் நின்று அது தலைவராக உபேந்திராவா யாருன்னு தெரியல. பட் நிறைய பேர் வந்து அது வந்து எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்கே வந்து இந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்காரு. இந்த ஒரு படத்தில் வந்துன்னா புதுசாக ஒரு ஸ்பெஷல் கேமியா ஒரு ஆள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் அது யாருன்னு தெரியல. நிறைய பேர் வந்து எஸ்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எஸ்கேவாக இருக்க வாய்ப்புகள் கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தில் நான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். ஸோ படத்துக்கு நம்ம 3 நாள் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ்கே கேமியோ பண்ணியிருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு போஸ்டரை வச்சு இது எஸ்கே தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது இது ரஜினியாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யங் லுக்கில் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் ரஜினின்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, ஒரு சில பேர்னா எஸ்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்கேலாம் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்ததான் இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங். இந்த டிக்கெட் புக்கிங்னா எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓப்பன் ஆகி வேறு லெவலில் வந்ததுன்னா சம்பவம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்துன்னா ஓவர் ஃபுல் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்துன்னா டிக்கெட் புக் பண்ணி சம்பவம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்மளுமே டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ படத்தை போய்ட்டு ஆகஸ்ட் 14 பார்க்குறது தான். ஸோ வேறு லெவல் சம்பவமாக இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் எவ்வளோ டிக்கெட் புக்கிங்கில் என்னென்ன சம்பவம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு 1000 கோடிக்கான சம்பவத்தை வந்து பண்ணிடுவோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் நண்பா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்துடைய டியூரேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தலைவர் அவருடைய 50வது வருஷம் அப்படின்றனால கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் அண்ட் டிக்கெட் புக்கிங்கை பற்றியும் உங்களோட ஒப்பீனியனை கன்ஃபார்மாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.